ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், மென்டல் அபிலிட்டியில் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்குறோன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். வாங்க பார்க்கலாம். ரூபாய் 30,000க்கு 7% ஆண்டுக்கு கிடைக்கும் தொகை கூட்டு வட்டியில் ரூபாய் 4,347 என்றால் மொத்த ஆண்டுகள் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 30,000 ரூபா வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க. 30,000 அப்படின்றது அப்போனா இங்கே என்னென்னா அசல் அப்படின்னு அர்த்தம். 7% கொடுத்துட்டாங்க, அதனால் வட்டி விகிதம் என்ன 7% அப்படின்னு அர்த்தம். கூட்டு வட்டின்னு கொடுத்துட்டாங்க, அதனால் ஆப்வியஸாக என்னென்னா கூட்டு வட்டி ஃபார்முலா தான் போடணும். அதனால் ரூபாய் 4,347 அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கூட்டு வட்டி அவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா மொத்த ஆண்டுகள் எத்தனை அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம கொடுத்ததெல்லாம் எடுத்து எழுதியிருக்கோம். அசல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ரூபாய் 30,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வட்டி விகிதம் என்ன அப்படின்னா 7% அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு எடுத்திருக்கோம் வட்டி விகிதத்தை. கூட்டு வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ரூபாய் 4,347 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆண்டுகள் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது, அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் ஆண்டுகள் ஈக்குவல் டு டி, அது என்னன்னு நமக்கு தெரியாது, அதனால் கொஷின் மார்க் போட்டு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா கூட்டு வட்டி ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கணும். கூட்டு வட்டி ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + ஆர் டிவைடட் பை 100 ஹோல் பவர் டி மைனஸ் பி அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கோம். கூட்டு வட்டியோட மதிப்பு என்ன கொடுத்துருந்தாங்க, 4,347 கொடுத்துருந்தாங்க. 4,347 ஈக்குவல் டு பிக்கு பதிலாக என்ன போட்டிருக்கோன்னா 30,000 அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்தது 1 + 7 டிவைடட் பை 100 அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கோம். ஏன்னா ஆர் அப்படின்றது என்ன கொடுத்துருந்தாங்க, 7% கொடுத்துருந்தாங்களா வட்டி விகிதம், அதனால் 7ன்னு போட்டிருக்கோம். டி வந்து நம்மளுக்கு தெரியாது, அதனால் ஹோல் பவரில் டி அப்படியே வச்சுக்கிறோம். மைனஸ் என்ன போட்டிருக்கோம், பிக்கு பதிலாக 30,000 அப்படின்னு போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4,347 இந்த பக்கம் இருக்கா லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் 30,000 இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாமா? அதனால் என்ன பண்ணுறோன்னா ரைட் சைடில் இருக்க 30,000 லெஃப்ட் சைடு கொண்டு வரோம். ஸோ 30,000 இங்கே வரும்போது ப்ளஸ் ஆயிடுது அப்படின்னு போட்டிருக்கோம். அடுத்தது ஈக்குவல் டு 30,000 இன்ட்டு 1 + 7 பை 100 ஹோல் பவர் டி அப்படியே இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும், ரெண்டுத்தையும் கூட்டினா 4,347 30,000 கூட்டினா என்ன வரும்னா 34,347 வருமா? ஈக்குவல் டு 30,000 இன்ட்டு 1 + 7 பை 100 ஹோல் பவர் டி அப்படின்னு வந்திருக்கும். இப்போ 1 + 7 பை 100 ஹோல் பவர் டி ஈக்குவல் டு என்ன வரும்னா 34,347 டிவைடட் பை 30,000 அப்படின்னு வந்திருக்குமா? ஓகே, இது வரைக்கும் வந்துருச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இது மாதிரி வந்தோடனே கேன்சல் பண்ண முடிஞ்சால் நம்ம என்ன பண்ணணும், அந்த டேர்மெல்லாம் கேன்சல் பண்ணணும். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், ரெண்டுத்தையுமே 3ஆம் வாய்ப்பாடால் கேன்சல் பண்ணலாம். அதனால் ரெண்டுத்தையுமே 3ஆம் வாய்ப்பாடால் கேன்சல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்கோம். கேன்சல் பண்ணி போட்டிருக்கோம். பண்ணால் மேலே என்ன வருதுன்னா 11,449 அப்படின்னு வருது. கீழே என்ன வருதுன்னா 10,000 அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மேலே வந்து நம்ம என்ன பார்த்தோம், 1 + 7 பை 100 அப்படின்னு லெஃப்ட் சைடில் போட்டுருந்தாங்களா, அதை வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண குறுக்கு பெருக்கல் பண்ண என்ன வரும், 100 + 7 டிவைடட் பை 100 அப்படின்னு வருமா? ஹோல் பவரில் டி வரும், ஈக்குவல் டு 11,449 டிவைடட் பை 10,000 அப்படின்னு வருமா? ஓகே, அடுத்தது என்ன பண்ணியிருக்கோன்னா 100 + 7 ஈக்குவல் டு 107 அப்படின்னு வந்திருக்கு. 107 பை 100 ஹோல் பவர் டி அப்படின்னு வந்திருக்கு, ஈக்குவல் டு 11,449 டிவைடட் பை 10,000 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நம்ம ரெண்டுத்தையும் வந்து என்னென்னா கம்பேர் பண்ணி பார்க்கலாம். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா 100 2 தடவை மல்டிப்ளை பண்ணால் 10,000 வருமா? ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா மேலே ஒரு வேளை என்ன பண்ணலாம் 107 என்னென்னா 2 தடவை மல்டிப்ளை பண்ணால் 10 என்ன பண்ணலாம், மேலே வந்து அதே டேர்ம் வருது அப்படின்னு நம்ம அப்படின்னா கன்சிடர் பண்ணலாமா? 11,449. ஸோ நம்ம என்னென்னா 107ல் 2 டைம்ஸ் என்னென்னா பெருக்கி பார்த்தா என்ன வருது அப்படின்னா 11,449 தான் நம்மளுக்கு ஆன்சர் வருது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பக்கம் என்னென்னா ஹோல் பவர் டி வச்சுருக்கோம், இந்த பக்கம் 107 டிவைடட் பை 100 இதுக்கு ஹோல் ஸ்கொயர் போட்டால் தான் என்ன வரும், அந்த சைடில் இருக்க அந்த டேர்ம் வருது. 11,449 டிவைடட் பை 10,000 அப்படின்ற டேர்ம் வருது. ஸோ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடுறோம். அப்போ என்ன அது, இந்த 2 டேர்மும் ஈக்குவலாக இருக்கா? அப்படின்னா 2 டேர்மும் ஈக்குவலாக இருக்குன்னா என்ன அர்த்தம், அதோட பவர்ஸும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதனால் என்னென்னா டி ஈக்குவல் டு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 2 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுதான் ஆன்சர். டி ஈக்குவல் டு 2 ஆண்டுகள் அப்படின்றது தான் ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரூபாய் 640 அசலானது 2 ஆண்டுகளில் எந்த கூட்டு வட்டி விகிதத்தில் ரூபாய் 777.40 அப்படின்னு மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாறும் கூட்டு வட்டியானது வருடத்துக்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரூபாய் 640 அப்படின்றது அசல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள் கொடுத்துருக்காங்கன்னா 2 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கூட்டு வட்டி விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
கூட்டு வட்டி விகிதத்தில் வந்து எப்படி மாறுதான் அந்த அசல் வந்து எப்படி மாறுதுன்னு கொடுத்துருக்காங்கன்னா 777.40 அப்படின்னு மாறுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அது என்ன அர்த்தம்? 774.40 அப்படின்றது என்னென்னா தொகைன்னு அர்த்தம். அதாவது அசலும் கூட்டு வட்டியும் சேர்ந்த ஒரு தொகை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது என்ன, எல்லாத்தையும் எடுத்து எழுதியிருக்கோம். அசல் ஈக்குவல் டு என்ன, ரூபாய் 640. அதை வந்து என்ன எடுத்திருக்கோம், ஈக்குவல் டு பி அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கோம். ஆண்டுகள் என்னென்னா ஆண்டுகள் ஈக்குவல் டு 2, அதாவது அது வந்து டி அப்படின்னு எடுத்திருக்கோம். அடுத்தது தொகை ஈக்குவல் டு என்னென்னா ரூபாய் 774.40. இது வந்து என்ன எடுத்திருக்கோம், ஏன்னு எடுத்திருக்கோம். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன சொல்லியிருக்கோம்னா வட்டி விகிதம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆர் வந்து நமக்கு தெரியாது, அதனால் நம்ம அதை தான் கண்டுபிடிக்கணும். வட்டி விகிதம்னா தெரியாது, ஸோ கொஷின் மார்க் போட்டிருக்கோம். அடுத்தது என்ன போட்டிருக்கோம்னா ஏ கொடுத்துருக்காங்கல்ல, ஏ ஈக்குவல் டு தொகை அப்படின்னு நமக்கு தெரியும். தொகையோட ஃபார்முலா என்னென்னா அசல் ப்ளஸ் கூட்டு வட்டி. இதுதான் வந்து தொகையோட ஃபார்முலா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு அசலுக்கு பதிலாக என்ன, பி அப்படின்றது தான் அசல், இல்லை பி அப்படின்னு போட்டிருக்கோம். பி ப்ளஸ் கூட்டு வட்டி ஃபார்முலா என்ன, p × 1 + r / 100 ஹோல் பவர் t மைனஸ் p அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கோம். சரிங்களா? முன்னாடி ஒரு p இருக்குது, பின்னாடி ஒரு p இருக்குது. ஸோ ரெண்டு pயும் கேன்சல் பண்ணலாமா? p இங்கே ப்ளஸ் p இருக்குது, அங்கே மைனஸ் p இருக்குது. ஸோ ரெண்டு pயும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்படின்னா a = என்ன வரும், a = p × 1 + r / 100 ஹோல் பவர் t அப்படின்னு வருமா? அப்படி எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ ஏவோட மதிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 777.40 அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஈக்குவல் டு 640 அப்படின்றது என்னென்னா பி. பிரின்சிபல் தான் வந்து அசல் தான் 640, அதை எடுத்து எழுதியிருக்கோம். இன்ட்டு 1 + r / 100 அப்படியே எழுதியிருக்கோம். ஏன்னா ஆர் அப்படின்றது நமக்கு தெரியாது, நம்ம கண்டுபிடிக்கணும். ஹோல் பவரில் என்ன போட்டிருக்கோம்னா ஸ்கொயர் அப்படின்னு போட்டிருக்கோம். சரிங்களா? அடுத்தது என்ன பண்ணலாம், இந்த ஆரை வச்சுக்கிட்டு அந்த பக்கம் கொண்டு போய் எதுவும் பண்ண முடியாது. ஸோ 640 அந்த பக்கம் கொண்டு போகலாமா? 640 அங்கே கொண்டு போனால் என்ன ஆகும், டிவைடட் பையில் போகும். ஸோ 774.40 டிவைடட் பை 640 ஈக்குவல் டு 1 + r / 100 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டிருக்கோம். அடுத்தது ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மேலே வந்து பாயிண்ட் இருக்குது, கீழே வந்து என்னென்னா ஃபுல் நம்பராக இருக்குது, மேலே வந்து பாயிண்ட் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா மேலேயும் கீழேயும் 100ஆல் பெருக்கிக்கலாமா? 100ஆல் பெருக்கிக்கிட்டால் என்ன ஆகும்னா நம்மளுக்கு கேன்சல் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மேலேயும் கீழே என்னென்னா 100ஆல் பெருக்கிக்கிறோம். 100ஆல் பெருக்குனா என்ன வரும், 774.40 அப்படின்னு வருமா? கீழே வந்து 100ஆல் பெருக்குனா 64,000 அப்படின்னு வந்துருமா? அதனால் ரெண்டுத்தையும் எடுத்து எழுதியிருக்கோம். ஈக்குவல் டு 1 + r / 100 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கு. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா 1 + r / 100 ஹோல் ஸ்கொயருக்கு என்ன வருதுன்னா ஜீரோஸ்லாம் கேன்சல் பண்ணோடனே 7744, அடுத்தது டிவைடட் பையில் 6400 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா எந்த டேபிளால் கேன்சல் பண்ணலாம்னா 8 டேபிளால் ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். 8 டேபிளால் கேன்சல் பண்ணால் மேலே என்ன வருதுன்னா 968 அப்படின்னு வரும். கீழே என்ன வரும்னா 8 8 64 நமக்கு தெரியும், அதனால் 8 போடுவோம். மிச்சம் 2 ஜீரோஸ் இருக்குது, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோம்னா 1 + r / 100 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கோம். ஈக்குவல் டு 968/800. இதை திரும்ப நம்ம 8 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் என்ன வரும்னா மேலே 121 வரும், கீழே என்ன வரும் அப்படின்னா 100 அப்படின்னு வரும். சரிங்களா? அடுத்தது என்ன எழுதியிருக்கோம்னா 1 + r / 100 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 121/100 அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கோம். சரிங்களா? 121/100 அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்தது வந்து அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1 + r/100 இங்கே ஹோல் ஸ்கொயர் இருந்ததில்ல, ஸ்கொயர் எப்போதுமே இன்னொரு சைடு போகும்போது எப்படி மாறும் அப்படின்னா வர்க்கம் மூலமாக மாறுமா? வர்க்கம் மூலமாக மாறுச்சு அப்படின்னா ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்துட்டா என்ன வரும், ரூட் எடுத்துட்டா உள்ளே 121/100 அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? இங்கே 1 + r / 100 ஈக்குவல் டு என்ன வரும்னா வர்க்க மூலம் வந்து 121க்கு எடுத்தால் என்ன வரும் அப்படின்னா 11 வரும். கீழே 100க்கு வர்க்க மூலம் எடுத்தால் என்ன வரும் அப்படின்னா 10 வரும். சரிங்களா? 11/10 அப்படின்னு இப்போ வந்துடும். இப்போ நம்மளுக்கு 6 தான் தேவை, அதனால் 1 வந்து என்ன பக்கம் பண்ணுறோன்னா அந்த பக்கம் கொண்டு போகிறோம். r / 100 ஈக்குவல் டு என்ன வரும்னா 11/10 - 1 அப்படின்னு வரும். சரிங்களா? r/100 ஈக்குவல் டு என்ன வரும்னா 11 - 10 டிவைடட் பை என்ன வரும் 10 அப்படின்னு வருது. சரிங்களா? அப்போனா என்ன வரும் மிச்சம் 11 - 10னா 1/10 அப்படின்றது தான் இந்த பக்கம் இருக்கும். இப்போ ஆறில் வந்து கீழே என்ன இருக்குது, டிவைடட் பை 100 அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும்னா மல்டிப்ளிகேஷனில் போகும், அதனால் வந்து இன்ட்டு 100 அப்படின்னு போட்டிருக்கோம். சரிங்களா? ஆர் ஈக்குவல் டு அப்போ என்ன வரும் 100/10னா ஈக்குவல் டு என்ன வரும் 10% அப்படின்னு வருமா? 10% அப்படின்னு போட்டிருக்கோம். சரிங்களா? இதுக்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஆர் ஈக்குவல் டு 10% அப்படின்றது தான் ஆன்சர். வட்டி விகிதம் என்ன இங்கேனா 10% அப்படின்னு போட்டிருக்கோம்.